Hello guys, welcome. I am a graphic designing. I am a Shakti, Power by Designing Team Hub. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக பிரைட் ஷீட்டே பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் ஃப்ரேம் இது வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு 12x18 ஒரு ஃப்ரேம் நார்மலாக ஃப்ரேம் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு டிசைனிங்காக லுக்காக ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு டிசைனிங் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு காலைல யோசித்தேன். இப்போ வந்து 12x16 இருக்காங்க. 12x18 இன்ச்சஸில் இல்லாமல் இன்ச்சஸில் மாற்றிக்கிறேன். சென்டிமீட்டரில் இருந்தது. வித்து 12 அண்டு ஹைட்டு 18. ஓகே, ரெசல்யூஷன் வந்து இப்போதைக்கு நான் ஒரு 300 வச்சுருக்கேன். எனக்கு 300ன்றது ஓகே ஆனது. ஓகே, ஒரு 12x36. நான் இந்த சைடில் எனக்கு தேவையானது எல்லாமே இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கான லேயரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு சக்தின்னு போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஒர்க் ஷீட்டில் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த செட்டிங்ஸ் மாறவே மாறாது. நான் நியூ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது வியூஸில் போயிட்டு நியூ கைட்லைனை போயிட்டு இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது வந்து கண்ட்ரோல் ஆர் இங்கே இன்ச்சஸில் மாற்றிட்டு திரும்பவும் வியூ கைடில் போய்ட்டு நியூ கைட்லைன்ஸ் மார்ஜினில் 0.5 அந்த இது எங்கேயுமே மாறவே மாறாது. அது கண்டினியூஸாக நமக்கு கண்டினியூவாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இங்கே 2ன்னு கொடுத்துருங்க. ரோவ்லேயும் 2ன்னு இருந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கேயும் இப்படி கொடுத்துருங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். சென்டர் பொசிஷன் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் அண்டு ஆல்பம் ஒர்க்குக்காகவும் என்ன இதுவுக்காக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணலாம். 0.5 வச்சு வெளியே ஒர்க் பண்ணக்கூடாது, அதுதான். ஓகே, திரும்பவும் யூ கிளிக் பண்ண யூ டூல் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நார்மலாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே வந்து எனக்கு ஸ்டோக் தேவையில்ல, ஸ்டோக்கை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இந்த இடம் இந்த அளவுக்கு இந்த இடம் இருந்தால் ஓகே. 2 3 இங்கே ஷோ டிரான்ஸ்ஃபார்மர் டூல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காமிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது 3 ஓரளவுக்கு சென்டர் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, இப்போது 3த்துக்குமே ஸ்டோக் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்போது இங்கே தான் ஒரு இது இருக்குது. இப்போ நான் எல்லாத்துக்குமே மாஸ்க்கு போட போகிறேன். ஓகே, நான் எல்லாத்துக்குமே மாஸ்க் போட்டேன். இப்போ அது ஏன் பண்ணேன் அப்படின்னா, ஜி வந்து கிரேடியன்ட் டூல் ஷார்ட்கட்டு. ஆக்சுவலாக நான் மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணுறேன். நான் எந்த அளவுக்கு ட்ராக் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு வந்து இதுவாக மாறிக்கிட்டே போகும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இது பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த இது வந்து வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கரெக்டாக அந்த புரியுதுன்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும், அந்த இதுவும் மாறாது. இப்போ நான் ஷிஃப்ட்டை விடுறேன்னு பார்த்தீங்களா வச்சுக்கலாம், எங்கே பாருங்கள் கண்ணாமண்ணான்னு போகும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணோன்னா அந்த பொசிஷன் கிளாக் பொசிஷன் கரெக்டாக வந்து நமக்கு வந்து இதுவாகும். ஓகே, இது ஒன்று முடிஞ்சது. இங்கே பாருங்கள் மாஸ்க் லேயரில் செலக்டில் தான் இருக்கணும். மாஸ்க் லேயரை தாண்டி செலக்டில் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதாவது நார்மல் லேயரில் செலக்டில் இருக்கக்கூடாது, மாஸ்கில் செலக்ட் இருக்கணும். இப்போது செகண்ட் லேயர் வந்துட்டு திரும்பவும் சேம் அதே தான், ஆனால் மாஸ்கில் செலக்டில் இருக்கணும். அதுதான் மெயினான விஷயம். ஓகே, இப்போ திரும்பவும் இங்கே வந்து மாஸ்கில் செலக்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இது வந்து ஈவனாக ஒரே இதுவாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னொரு ஆப்ஷனை கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதையும் டெலீட் பண்ணிவிடுங்க, இதையும் டெலீட் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட், அதாவது ஹால்ட் ஹோல்ட் பண்ணி திரும்ப ஒரு ட்ராக்கு, ஹால்ட் ஹோல்ட் பண்ணி திரும்ப ஒரு ட்ராக்கு, 3 ஈவனாக உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது ஒன்று மட்டும் நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து ஈவன் பை ஈவனாக கிடச்சிரும். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது உங்களுக்கு முடிஞ்சதுங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிஸ்டம் போயிட்டு ஒரு மாடல்ஸ் லேயர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். மாடலுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஃபீமேல்ன்றதுனால நான் ஃபீமேல் போயிடுறேன். இப்போ வந்து எந்த இமேஜ் நல்லாயிருக்கு, கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும், இது கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓகே, இது எடுத்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது, அதனால் நான் இதை எடுத்து வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு லாக் கைடை வந்து லாக் பண்ணிக்கிறேன். அதுதான் நமக்கு தேவையானது. ஓகே, இப்போ இந்த இடத்துல வச்சுட்டோமா, இப்போது இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் தான் இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு சப்ஜெக்ட் மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, சப்ஜெக்ட் மட்டும்தான் தேவை. எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் இதுவாக இருக்கோ அதை வந்து இப்போ வந்து இது பண்ண போகிறோம் நம்ம. ஒன் செகண்ட். ஓகே, இப்போதைக்கு நான் நார்மலாக, அதாவது சும்மா இது பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பென் டூவில் வச்சு ஒர்க் பண்ணலாம். 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம எந்த ஆப்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. மேக்ஸிமம் கரெக்டாக செலக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் ரஃபுக்காண்டி இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஷிஃப்ட்டு F6 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெதர் வந்து கேட்கும். ஃபெதரில் ஒரு 2 கொடுத்துட்டு Ctrl J கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அழகாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை Ctrl S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். பட் ஏன் நான் இந்த இடத்துல வந்து இது பண்ண விரும்பலை அப்படின்னா, நான் இங்கேருந்து இதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற லேயர் எனக்கு தேவையில்லாதனால நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த லேயர் எனக்கு தேவையில்லை. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கும்போது ஸ்டில் உடையாது, மெயினான விஷயம் அதுதான். இதை ஹால்ட் ஹோல்ட் பண்ணி நான் சின்னது பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நான் அதை வந்து ரீஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சேம் அதே தான், இதுக்கும் மாஸ்க் போட்டுக்கிறேன். ஜி கிரேடியன்ட் டூல், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து உக்காந்துரும். ஓகே, அந்த ஈவன் டோனில் உங்களுக்கு வந்து இதுவாகும். இப்போ இந்த ஹேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இது ஒரு மாதிரி இதுவாக உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ இந்த இடம் மட்டும் ப்ரஷ் டூல் நமக்கு யூஸ் ஆகும். ப்ரஷ் டூலில் போயிட்டு ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டையும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷு சைஸை வந்து கொஞ்சம் ரீசைஸ் பண்ணுறேன். நார்மலாக மேலே மட்டும் கொஞ்சமாக எரேஸ் பண்ணி விடுறேன். அதாவது அந்த ஹேர் தெரியணும், பட் அந்த பிளாக் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நார்மலாக மெர்ச் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த ஹேர் இருக்கிற மாதிரியும் வந்து இதுவாகிடுச்சு, அந்த பிளாக் எதுவும் தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போது ஓரளவுக்கு கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நமக்கு எல்லாமே வந்து லாக் பண்ணிக்கலாம். Ctrl G போட்டு EL, அவ்வளோதான். இது 3த்தையும் செலக்ட் பண்ணி மெர்ச் இது பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈவனாக நகரும், இல்லைனா நகராமல் போயிடும். ஓகே, இது பிக்சர்ஸ் நகராமல் இருக்கிறதுக்காக நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஃப்ளவர்ஸ் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் திரும்பவும் போகிறேன், மெட்டீரியல்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரேன். இல்லை ஃப்ளோரல் அது மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வரலாமா?
இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஃபஸ்ட்டு ரிசைஸ் லேயராக மாற்றிட்டு இதனுடைய யூஸ் சேச்சுரேஷனில் போயிட்டு கலரை மட்டும் நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ளூ எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் நான் வந்து இந்த ப்ளூ செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதை செலக்ட் பண்ணியாச்சா? இப்போது இதுக்கும் ஒரு மாஸ்க் போடுறேன். கிரேடியன்ட் டூல், சேம் ப்ராசஸ். அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. சேம் என்ன பண்ணணும் அதே தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. முடிஞ்சதுங்களா? எல்லாத்துக்குமே மாஸ்க் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கூட ஃப்ளவர்ஸ் அந்த இதுவெல்லாம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, இதையே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இதையும் ரிசைஸ் லேயராக மாற்றிட்டு யூ சேச்சுரேஷனில் இதையும் சேம் அதே ப்ளூ டோனுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். லைட்டாக வந்து ப்ளூ டோன் வர மாதிரி, ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கலரில் இருந்தால் எனக்கு ஓகேன்ற மாதிரி தோணுது. ஓகே, ஓகே, ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து கொண்டு போயிடலாம். ஓகே, லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே தான், இதே லைட்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நான் இன்னும் வந்து என்ன எஃபெக்டிவாக பண்ணணுன்னா இது எல்லாத்தையுமே வந்து பிளர் எஃபெக்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து பிளர் எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நேம் மட்டும் டைப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பெருசாக்கிட்டு PRIYANKA பிரியங்கா, கண்ட்ரோல் A கண்ட்ரோல் T செலக்ட் பண்ணால் கேரக்டர் டூல் ஓப்பன் ஆகும். பிரியங்கா இது நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நார்மலாக இருக்கணும். அதனால் நான் ஏரியாவிலே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏரியாவில் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் கொஞ்சம் கேப் விடுறேன். ஓகே, இது என்ன எஃபெக்டிவாக பண்ணணும்னு நினச்சா எஃபெக்டிவாக பண்ணலாம். எனக்கு இந்த போல்டு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் போல்டு ஆட் பண்ணுறேன். இங்கேயும் போல்டு ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே இருக்கிறத மட்டும் எடுத்து விடுறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போது சேம் இதே கலருக்கு இதை கொண்டு வரணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன கலர் இருக்கோ அதை நல்லா டார்க் பண்ணி கொடுத்துடலாம், நல்லாயிருக்கும்.
இதை மட்டும் லைட்டாக ஃபில்டரில் போயிட்டு நான் வந்து பிளரில் காஷியன் பிளர் போயிட்டு லைட்டாக நான் பிளர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, சேம் அதே தான் இதுக்கும் பிளர் போயிடுறேன். காஷியன் பிளர், சேம் அதே எஃபெக்ட். ஓகேங்க, கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ப்ளூலே இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூ செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, பர்ஃபெக்ட், உக்காந்துருச்சு, சூப்பராக இருக்குது. ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாமா? சரி, ஃபோட்டோவுக்கு லாக் ஆகலை. ஃபோட்டோவுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ஃபோட்டோ டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால நான் ஃபோட்டோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் எக்ஸ்பிளைன் சிஸ்டமில் போயிட்டு மாடல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். மாடல்ஸில் இமெயில்ஸ் 1 2 3 இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 1 2 3 மூணுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அதில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணுன்றதுனால இங்கே வச்சுருக்கேன். பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் லேயரையும் கிளிக் பண்ணி பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்க பேக்ரவுண்ட் லேயரையும் கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே விட்டு ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிடுறேங்க. ஓகே, A1 சைஸில் கொஞ்சமாக வந்து இது பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ இது இருக்குது, இந்த லேயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். விட்டுட்டு இங்கேயும் இதை நான் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கிறேன். கிளிப் பண்ணிவிட்டு திரும்பவும் இது சைஸ் ரீசைஸ் பண்ணி கொஞ்சமாக குறைச்சி வச்சிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு வந்து ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் லேயர் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கிளிப்பிங் மாஸ்க் சேம் அதே தான். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணியே நீங்கள் இது பண்ணிங்கன்னா சேம் சைஸில் ஈவனாக உங்களுக்கு வந்து இதுவாகும். ஓகே, கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து என்னென்னா ஈவன் டோனில் இருக்குன்றதுனால தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த இமேஜை மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ண போகிறோம். அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இந்த லேயர்ஸ்க்குள்ளே மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன். ஓகே, அதாவது இந்த ஒரு இதுவுக்கு மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன். உள்ள இங்கே இருக்குது பாருங்கள், இது எல்லாத்துக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சது. இப்போ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான். இதை நீங்கள் இப்படியே பண்ணலாம், இல்லை மார்ஜினை வச்சு நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம். மார்ஜினும் இதுக்கு வைக்க முடியும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் மார்ஜின் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த பிரிண்டிங் செட் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டாக மார்ஜின் வந்துடும். இது வந்து ஒரு லுக்கப் ஸ்டைல் ஆஃப் ஒர்க். இது வந்து ஃப்ரேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ண முடியும். 2 ஆப்ஷன் இருக்குது. பட் சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். நீங்கள் என்னென்ன சைஸ் ஒர்க் பண்ண போகிறீங்கன்றது ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து புதுசாக இருக்குமேனு இன்றைக்கி வந்து எடுத்தேன். இதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி இது பண்ணணும் அப்படின்றது. சின்ன சிம்பிள் ஒர்க்கு தான். ஈஸியாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஒர்க் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நான் இதோட இந்த பார்ட் மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக நெக்ஸ்ட்டும் ஒரு ஆல்பம் ஷீட்டை வந்து பார்க்கலாம். அது மட்டும் கொஞ்சம் சஸ்பெண்டாக வைக்கிறேன், ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்றத. ஓகே கைஸ், நான் வந்து இந்த பார்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஐ எம் ஏ கிராஃபிக் டிசைனர் சக்தி.
அண்ட் பவர்ட் பை டிசைனிங் டீம் ஹாப்.